ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமமாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வசமாக மாட்டிக்கிட்டாங்க குமார் தான் எல்லாத்துக்கும் காரணன்றது தெரிய வந்துடும். ஏன்னா முத்துவேல் உண்மைகளை சொல்லிடுவாங்க. சக்திவேல் வந்து குமாரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. டே ராஸ்கல், இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத நாட்டை முடிச்சுக்கிட்டு இருந்தியான்றாங்க. வேணும்னே வந்து அந்த பையனா எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அந்த கதிர் மேலே பழிய போட்டு, அப்போ இல்லைப்பா அவன் தான்டாங்க, போதை நிப்பாட்றா, அண்ணன் நினைவு தெரிஞ்சு சொல்கிறாரு, இப்போ என்னடனா அவன் தான் இவன் தான் சொல்லிட்டு இருக்க, என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்றாங்க. இங்க பார், நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. இங்க பாருடா, நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிற குமார் அப்படின்றாங்க. நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் அவங்க ஜெயில இருந்து கிடைச்சி சாகுன்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா இப்படி பண்ணாதீங்க, நீங்க கை விட்டுறாதீங்கப்பான்றாங்க. டி, நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா என் அண்ணனவே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் இருந்திருந்தா அவருடைய உயிரே போயிருக்குண்டா. ஆனா அப்படி ஒரு விஷயத்தவே என்கிட்ட இருந்தா மறைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடா இதுன்றாங்க. இங்க பாரு, உன்னால நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, ஜெயில கிடந்து சாக அதுக்கான தண்டனை நீ அனுபவிடான்றாங்க. அந்த இடத்துல குமார் எவ்வளோ ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க. தயவு செஞ்சுப்பா என்னை விட்டுறாதீங்கப்பா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கதறி அழுகுறாங்க. ஆனா சக்திவேல் இருந்துட்டு, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்டா, நீ கஷ்டப்படு, தண்டனை அனுபவின்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கதிரை வெளியே கூட்டு வரவும் கதிரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் பிள்ளைங்கிட்ட சொல்லி நான் கிட்ட வந்து சண்டை போடல. ஏன்னா என் புள்ள வெயிட் பண்ண சொன்னான், அதனால மட்டும் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் அப்பவே சொல்லி இன்னும் நீ ஜெயில இருந்திருப்படா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதிர் வெளியே வராங்க. இங்க பாரு, மாமா பண்ண தப்புக்கு இன்னைக்கு நீ உள்ள போக வேண்டியதா ஆயிடுச்சு, அப்பவே உண்மையை ஒத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான்றாங்க. அதுக்கப்புறமா கதிர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி வேண்டாம் அவனை வெளியே விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்குறீங்க? இல்ல வேண்டாம், அவன் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, இன்னொரு டைம் அவன் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அவனை வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கதிர் மறுபடியும் அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க. அப்படியே சக்திவேலும் குமாரும் ஷாக் ஆகுறாங்க. இனியாச்சும் அவங்க 2 பேரும் திருந்த போறாங்களான்றது அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.